ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதயே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 625வது நாமாவளியாக ஓம் பாக்ய வர்தனாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி இன்பமாய் அனுபவிக்கக்கூடிய சகல பொருட்களையும் அடைந்து சுகித்திருப்பது பாக்யம்னு பேர். அப்பேற்பட்ட சகல பாக்யங்களையும் குறையாமல் மேல் மேலும் பக்தர்களுக்கு வளரும்படி செய்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. பாக்யம் அப்படின்னா அதிர்ஷ்டம், தலைவிதி, நல்ல அதிர்ஷ்டம், ஆனந்தம், சுபம், மங்களகரம், செழிப்பு, ஐஸ்வர்யம், செல்வம், இந்த அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும். அப்படி இறைவன் எல்லா உயிருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பதற்காகத்தான் தனு கரண புவன போகத்தை படைத்திருக்கார். அப்போ எல்லா உயிரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பார். எப்படி தாய் தந்தை அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் குழந்தை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத அந்த தாய் தந்தை உள்ளம் நினைத்து கொண்டே இருக்கும். அது மாதிரி நம்ம இறைவன் எல்லா உயிருக்கும் தாயும் ஆனார். அப்பேற்பட்ட அந்த இறைவன் எல்லா ஆனந்தத்தையும் இந்த ஜீவன் அனுபவிக்கணும், எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னு. இப்போ மற்ற ஏதாவது ஒரு பொருள் அப்படின்னா அதை பயன்படுத்தினா அது தீர்ந்துடும். ஆனால் இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆனந்தம் ஒவ்வொரு உயிருக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும். எல்லா விதமான செல்வங்கள், ஆனந்தம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் எப்படி இருக்கணும்னா வளர்ந்துட்டே இருக்கணுமா, குறைவில்லாமல் இருக்கணும்னு அர்த்தம். அந்த சக்தியை கொண்டு இருப்பவர் முருகப்பெருமான், குமார பரமேஸ்வரன். அதனால்தான் அவருடைய அனுக்கிரகம் கிடைத்ததுன்னா சகல செல்வ யோகமிக்க பெரு வாழ்வு இதெல்லாம் தானாக சித்திச்சிடும். அப்பேற்பட்ட அந்த குமார பரமேஸ்வரன் இகபர சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த இறைவன் எல்லா விதமான பாக்கியங்களை எல்லாம் அடைந்து அந்த பாக்கியங்களை மேல் மேலும் வளர்ப்பவராக வளர்த்து கொண்டே இருப்பாராம். அப்போ அவர்கிட்ட போனால் குறையில்லாமல் இருக்கும். பக்தர்களுக்கு எந்த குறையின்றதே வராமல் அவளுக்கு என்னெல்லாம் ஆனந்தமோ அது அந்த ஆனந்தம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் பரமேஸ்வரனுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறார். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்ஷை குருநாதான்னா சுவாமிக்கு அந்த சுதானந்தத்தை கொடுக்குறார். குழந்தையால் ஏற்படக்கூடிய ஆனந்தத்தை கொடுக்குறார் பரமேஸ்வரனுக்கு. நமக்கு என்ன வேணுமோ அந்த ஆனந்தத்தை நான் கொடுத்துட்டே இருப்பார். அப்பேற்பட்ட அந்த ஆனந்தத்தை கொடுத்து அந்த ஆனந்தம் அந்த பாக்கியங்கள் அது குறைவில்லாமல் வளர்ந்துட்டே இருக்குமா முருகனுடைய அருளால். அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் பாக்ய வர்தனாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.